Taste the Daily. புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 5ஆம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம். இன்றும் நாளையும் நடைபெற இருந்த சுற்றுப்பயணம் வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நாமக்கல் மாவட்டத்திலும் அக்டோபர் 10ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்திலும் நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வருகை புரிந்த முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வருவார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பேச்சு. கண்டிப்பாக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதிமுக 210 தொகுதி வெற்றி பெற்று எடப்பாடி நாட்டை நிறுத்தினாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 15 வயதுடைய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் பெண்கள் பாதுகாப்பில் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூர் பாலாஜி நகர் அருகே கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி ஊழியர் ஒருவர் உயிரிழப்பு. 2 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. பாதாள சாக்கடையில் சுத்தம் செய்யும் போது மனிதர்கள் உயிரிழந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் முழு பொறுப்பு என்றும் குறைந்தது 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சம்பந்தப்பட்ட நிறுவனமும் அரசும் பின்பற்றுமா என்று மக்கள் எதிர்பார்ப்பு. $375 நுகர்வோர் பொருட்களுக்கான GSTயை மத்திய அரசு அதிரடியாக குறைத்ததன் எதிரொலியாக நவராத்திரி விற்பனை 10 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியதை அடுத்து தீபாவளி விற்பனை களை கட்டும் என வர்த்தகர்கள் எதிர்பார்ப்பு. மாருதி சுசுகி விற்பனை இரட்டிப்பாகி உள்ளதாகவும் ஹூண்டாய் ஹைரில் விற்பனை பெருமளவு உயர்ந்துள்ளதாகவும் தொழில்துறை தகவல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். நாமக்கல் மாவட்டம் வேலூரில் கடைக்கு சென்ற 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒடிசாவைச் சேர்ந்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் தின்பண்டங்கள் வாங்க கடைக்கு கூட பாதுகாப்பாக செல்ல முடியாத அவலம் நிலவுவதாக பெற்றோர்கள் கண்ணீர். திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அப்பா அரசின் செயலிழந்துள்ள ஏவல் துறையால் தமிழகத்தில் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மனநலம் பாதித்த 19 வயது இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் தலைமறைவு. அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருக்கும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்களை தடுக்க திறனில்லாத பொம்மை முதல்வர் மாநில உரிமை பற்றி பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் சாடல். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயண ஏற்பாடுகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார் முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தார் என்றால் அது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். விவசாயி நாட்டை ஆள முடியுமா?
என்று கேள்வி வந்து 3 மாதம் போயிருக்கு 6 மாதம் 4 வருடம் 2 மாதம் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் தந்து அற்புதமான ஆட்சியர்கள் பண்ணியிருக்காரு. மக்கள் புதிதாக 4 வருஷம் திமுக ஆட்சியில எதுவுமே இருந்த திட்டமே நடக்கல, எதுவுமே நடக்கல, விளம்பரத்தில் மட்டும். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் காவல்துறையினர் கண்முன்னே குட்கா விற்பனை நடைபெறுவதும் அதற்காக மாமூல் கொடுக்கப்படும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணத்தை தோலுரித்துள்ளது. மாமூல் வாங்கிக் கொண்டு போதைப் பொருட்கள் விற்க அனுமதிக்காதீர்கள் என வீடியோ வெளியிடவோ அல்லது மாமூல் வாங்கிய ஏவல் துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கவோ ஸ்டாலினுக்கு திராணி உள்ளதா என மக்கள் கேள்வி. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே பாரிவாக்கம் பகுதியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் 7 கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்டார். ஸ்டாலினின் வெற்று வேலைவாய்ப்பு அறிவிப்பால் ஏமாந்த இளைஞர்கள் வேலையின்றி கஞ்சா விற்று தானும் சீரழிந்து சமூகத்தையும் சீரழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட அவலம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 6 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறியதால் தமிழகம் போதை மாநிலமாக மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு ஒடிசா மாநிலத்தில் இருந்து வந்த ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வருவது தொடர்கதையாகி வரும் நிலையில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் பகுதியில் கடைகளுக்கு ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட மோசமான தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலத்தில் நாட்டு துப்பாக்கியுடன் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் மர்ம மரணங்கள் நிகழாமல் காலை பொழுது விடியா நாட்களே இல்லை என பொதுமக்கள் சாடல். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே குடும்ப தகராறில் மாமனாரை கத்தியால் சரமாரியாக குத்திக் கொன்ற மருமகன் சிக்கினார். சட்டம் ஒழுங்கை காக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி துணிகர கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இளைஞர் சடலம் கண்டெடுப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் தீபாவளி சீட்டு நடத்தி 33 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட ஆயுதப்படை பெண் காவலர் சிக்கினார். பாலியல் வன்முறைகளையும் மோசடிகளையும் தடுக்க வேண்டிய காவலர்களே குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதால் இந்திய அளவில் தமிழகம் தலைகுனிந்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே முத்துமாரியம்மன் கோயில் முல்லைக்கொட்டு திண்ணை உற்சவத்தில் முளைப்பாரி ஓடுகளை தூக்கிச் செல்லும் போது இரு பிரிவினருக்கு இடையே வாக்குவாதம். மோதல் இல்லாத ஆட்சி என ஸ்டாலினின் வெற்று விளம்பரங்களுக்கு இடையே கோயில் விழாவில் இரு பிரிவினர் கற்களை வீசி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் காவலர் உட்பட 5 பேர் காயம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக இரு தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு இடையே மோதல். விடியா திமுக ஆட்சியில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாமல் பயணிகள் தவிக்கும் நிலையில் டிக்கெட் கலெக்ஷனுக்காக தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மோதிக்கொள்ளும் சம்பவத்தால் அதிர்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பேருந்தில் ஏற முயன்ற பெண்ணிடம் இருந்து பணம் மற்றும் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 3 பேரை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து பிடித்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் வெளியில் செல்லவே தயங்கும் நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் நிலம் தொடர்பான தகராறில் பெண் உட்பட 2 பேரை வீடு புகுந்து சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கும்பல். அராஜக மாடல் திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலற்று உள்ளதற்கு நாள்தோறும் அரங்கேறும் குற்றச்சம்பவங்களே சாட்சி என பொதுமக்கள் கடும் சாடல். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் 3 மணி நேரம் சோதனைக்கு பிறகு புரளி என்பது தெரிய வந்ததால் பக்தர்கள் நிம்மதி. தமிழகத்தில் பள்ளிகள், கோயில்கள், அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வருவது சமீப காலமாக அதிகரித்திருக்கும் நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLCயின் 2வது சுரங்கத்தில் 18 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெண்கலப் பொருட்களை திருடிய திமுக பிரமுகரின் மகன் உள்ளிட்ட 4 பேர் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் தங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற மமதையில் திமுகவினர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை புஷ்பா நகர் முக்கிய சாலையில் மழைநீர் கால்வாய்க்காக பள்ளம் தோண்டப்பட்டு 1 மாதங்களுக்கு மேலாகியும் கிடப்பில் போடப்பட்ட பணியால் பொதுமக்கள் கடும் அவதி. கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படுவதாகவும் கழிவுநீரில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது குறித்து விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கண்டுகொள்வதில்லை என புஷ்பா நகர் மக்கள் வேதனை. நோண்டி போட்டுட்டு அப்படியே கிடக்குது. எங்களுக்கு மெக்க வாட்டர் பம்பு இருந்தது, எல்லாத்தையும் உடச்சி போட்டாங்க. கொசு தொல்லை, ராத்திரிக்கெல்லாம் தூக்கமே கிடையாது. உடம்பு பூரா குத்துது, ஒரே நாத்தம். மெக்க வாட்டர் எங்கே உடஞ்சி மொத்த தண்ணி ரோடு பூரா வருது. நாங்களும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டோம், யாருமே கேட்க மாட்டான்றாங்க. எங்களுக்கு உடம்பு முடியல, ஃபுல்லாகவே இதை பாருங்க, கொசு கடிச்சு ஃபுல்லாகவே அலர்ஜி, உடம்பு பூரா அப்படி இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் கொஞ்சமாக வாங்குறான் 7500 ரூபாய் அரிப்புக்கு மாத்திரை. கொஞ்சமான கொசு, ராத்திரிலாம் கண்ணு மூடுதில்லை. எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதனால் சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம் போல் தெரியுது. நாங்கள் இந்த கவர்மெண்ட்டில் என்ன வேலை செய்கிறாங்க? எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. எங்களுக்கு ஏதாவது ஒரு சுத்தம், இடத்தையாவது சுத்தம் பண்ணி விடலாம் இல்லை. எங்களுக்கு மழை வந்தால் சுத்தம் மோசம், தண்ணி அங்கங்கே நிற்கிது. வேறு குழந்தைங்க பத்திரமா ஸ்கூல்லாம் அனுப்ப முடியல. வண்டி இங்கே ஆட்டோக்கு நிற்க மாட்டேன்றாங்க, அங்கே போய் தள்ளி நிறுத்துறாங்க. இங்கே இதுவாக இருக்குதுமான்னு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? மாதிரி நிறைய பேருக்கு இந்த காவாரத்தினால பாதித்து 3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே பாந்தி பேதி, ஆஸ்பத்திரி கூட்டும் போகிறாங்க, உடனே இறந்துச்சின்னு எதனா பொய் சொல்கிறாங்க. கேட்டால் கொசு கடி ஒரு பக்கம், பாந்தி பேதி ஒரு பக்கம், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. கரண்ட்டு மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனுஷங்களுக்கு. அதனால் நாங்கள் போய் சொன்னாலும் அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. பான்னு கூப்பிட்டா போ, உனக்கு வேலையே இல்லை அப்படின்றாங்க. இந்த தண்ணி இல்லாமல் ஒரு வாரமாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. லாரிக்கும் போய் சொல்லி பார்க்குறோம், யார் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோன்றாங்க. இவங்களை யார் இதை செய்ய சொன்னாங்க? இப்போது
மனுஷாளுங்க தானே பாதிக்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்கள். இந்த ஆட்சி வந்தோடனே ரொம்ப கஷ்டமானது எங்களுக்கு. அதுதான் எனக்கு மெயினே. முன்னே இவங்களை இது பண்ணக்கூடாது. திமுக ஆட்சியில் தொடரும் நில மோசடிகளால் வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்த சொத்துக்களை இழந்து தவிக்கும் மக்கள். சென்னை மடிப்பாக்கத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை ஆள் மாறாட்டம் செய்து விற்றதாக பெண் உட்பட 3 பேர் சிக்கினர். விடியா ஸ்டாலின் அரசின் டாஸ்மாக் ஊழியர்களின் விரோத போக்கை கண்டித்து மாநில செயலகத்தில் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் எச்சரிக்கை. வேலை நேரத்தை முறைப்படுத்துதல், நேர அளவிலான ஊதியம், ஓய்வூதிய சலுகைகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வரும் 28ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை போன்ற நகரங்களில் அரசு ஆதி திராவிடர் நல விடுதிகளில் தங்கி கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மாத உணவுத் தொகையாக 2500 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் அதே துறையின் கீழ் கிராமப்புற மாணவர்களுக்கு 1500 மட்டுமே வழங்கப்படும் அவலம். திராவிட மாடல் அரசு சமத்துவத்தை பேசிக்கொண்டு பாரபட்சம் காட்டுவதற்கு இதுவே சான்று என மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மலையாம்பட்டில் பட்டா மாறுதல் தொடர்பாக பத்திர எழுத்தர் உதவியாளரை கிராம நிர்வாக அலுவலர் மிரட்டும் வகையில் பேசிய செல்போன் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் போக்கு காட்டும் விடிய அரசு. போதையின் பாதையில் செல்லாதீர் என ஸ்டாலின் வெற்று விளம்பரம் தேடும் நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் மது போதையிலேயே பணிக்கு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சியில் பருவமழைக்கு முன்னதாகவே 48,000 மரக்கிளைகள் வெட்டி அகற்றப்பட்டதாக வெற்று விளம்பரம் செய்துள்ள மாநகராட்சி நிர்வாகம். சென்னை மாநகரத்தில் எத்தனை மரங்கள் வேரோடு சாய்ந்தன, போக்குவரத்து எவ்வளவு தடைப்படுகிறது, எத்தனை வாகனங்கள் சேதமடைகின்றன, எத்தனை பேருக்கு விபத்து ஏற்படுகிறது என்பதெல்லாம் மழைக்காலம் வந்தால்தானே தெரியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் இவை அனைத்தும் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்று விளம்பர திட்டம் என்று காட்டம். தெருநாய்களுக்கு GPS கருவி வைப்பதாக மக்கள் கண்முன்னே கட்டுக்கதை கூறும் திராவிட மாடல் ஆட்சி. குஜராத்தில் இருந்து வண்டலூர் மிருக காட்சி சாலைக்கு கொண்டு வரப்பட்ட சிங்கத்தை கூட கண்காணிக்க முடியாத அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் பூங்காவில் இருந்து மாயமாகிய சிங்கத்தால் வண்டலூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பீதி. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூதங்குடி கிளை வாய்க்காலை தூர் வாராததால் விளைநிலங்களுக்குள் புகுந்த மழைநீர். வாய்க்காலை தூர் வாரக்கோரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தால் மரியாதை குறைவாக பேசுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஒரு நாத்தாங்கால் கூட ஒரு வாரமாக தெரியவே இல்லை சுத்தமாக. இந்த ஆகாதாம அடைச்சதால வடிகால சரியான வடியில் இதை நாங்கள் 8ஆவது மாதம் போய் மனு கொடுத்தோம். 8ஆவது மாதம் மனு கொடுத்ததுக்கு வண்டி வரும் போயான்னு சொல்லிட்டாரு பெரிய அதிகாரி. திரும்பி என்ன வந்தார், ஒரு 200 மீட்டர் தான் அள்ளியிருக்கிறாரு. பாக்கி எல்லாமே இப்படி தான் கிடக்கு. விவசாயம் ஒரு முதுகெலும்புன்னு சொல்கிறாங்களே தவிர எங்கள் விவசாயி உட்கார வச்சு பேச மாட்டாங்க, நிற்க வச்சு பேசுகிறாங்க. எங்களை பார்த்தா ஒரு நெக்கல்தனமாக பேசுகிறாங்க, ஒரு அலட்சிய போக்காக இருக்கிறாங்க. வாய்க்கால் தண்ணி வடிய மாட்டேங்குது, தூர்வார மாட்டுறாங்க. தூர்வாரம் சொல்லிட்டு ஒரு 2 தப்பு 3 தப்பு 4-5 வருஷமாக வாரிட்டு போட்டோ எடுத்துகிட்டு போயின்னு இருக்காங்க. இப்படிலாம் இருந்தாக்க நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது? 10 மாதங்களில் 5 மேலாண் இயக்குநர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முடங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. கிடங்குகளில் சம்பா நெல் இருப்பில் உள்ளதால் குறுவை நெல்லை இருப்பு வைக்க இடமில்லாமல் அறுவடை முடங்கியுள்ளதாக திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் வேதனை. கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையிலும் 10 மாதங்களுக்குள்ளாகவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநர்கள் 5 பேர் பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். இப்படி உயர் அதிகாரிகளை பணிமாறுதல் செய்ததனுடைய விளைவு கொள்முதல் முற்றிலும் தடைபட்டு கிடக்கிறது. நல்ல காய்ந்த நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் இங்கே கொட்டி வைக்கப்பட்டு தற்போது மழை பெய்தால்
இன்றைக்கு அந்த நெல் அடித்து செல்லுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மனநல கல்வியில் ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வியில் பின்னடைவு மற்றும் ஸ்டாலின் அரசின் தோல்விக்கு சான்று. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மட்டும் நடத்தப்பட்ட எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி படிப்பு நிறுத்தப்பட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் படிப்பை விரிவாக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை. கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் சென்னையில் ஃப்ளூ தொற்றுகள் அதிகரிப்பு. குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை பாதிக்கப்படுவதால் தடுப்பூசி, முகமூடி அணிந்து கொள்வதுடன் ஃப்ளூ தொற்று அறிகுறிகள் கண்டால் உடனடியாக சிகிச்சை பெறவும் மக்களுக்கு அறிவுறுத்தல். கடலூர் மாவட்டம் மருதூரில் வள்ளலார் அவதார இல்லத்தில் அணையா தீபத்தின் முன்பு வள்ளலாரின் 203வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாட்டம். தரிசனத்தில் பங்கேற்ற சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் புரட்டாசி மாதம் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் வழிபாடு. சனி பிரதோஷ நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ் ஜெய்வுடன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் ஜெய்வுடன். செய்திகள் தொடர்கின்றன. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டை நாசமாக்கிய ஒரு ஃபெயிலியர் மாடல் அரசு என்பதற்கு மற்றுமொரு சான்றான கிருஷ்ணகிரி. ஒரு நாள் பெய்த மழைக்கே நீர் வெளியேற வழியின்றி பேருந்து நிலையம், குடியிருப்புகள், சந்தை, சாலைகள் என அனைத்தும் வெள்ள நீரில் தத்தளிப்பதால் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் கடும் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை பணியின் போது அகற்றப்பட்ட சுற்றுச்சுவரை சீரமைக்காமல் அரசு அலட்சியம் காட்டியதால் மற்றொரு பக்க சுற்றுச்சுவரும் இடிந்து விழுந்ததில் வாகனங்கள் சேதம். நெடுஞ்சாலைத்துறையும் மருத்துவமனை நிர்வாகமும் மாறி மாறி குற்றம் சாட்டும் நிலையில் செயலற்ற மாரத்தான் அமைச்சரால் நாளுக்கு நாள் மருத்துவத்துறை சீரழிவதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே நெல்லியடிக்காடு கிராமத்தை சேர்ந்த பட்டதாரி இளம்பெண் கோவையில் கொத்தடிமையாக சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். பேராவூரணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்காமல் தன்னை அவதூறாக பேசுவதாக இளம்பெண்ணின் தாயார் கண்ணீர். என் பிள்ளைய காப்பாற்றி உங்கள் தயவு தாத்தனையோட உங்கள் காலில் கும்பிட்டு விழுகிறேன்.
என் பிள்ளை ஒரு பிள்ளை தான் எனக்கு, யாருமே இல்லை. என் பிள்ளைய ஒப்படைங்க, எனக்கு யாருமே இல்லை. இவ்வளோ 1 வருஷம் ஆச்சு. என் பிள்ளை எல்லார் கையிலையும் கும்பிட்டு விழுந்தேன், யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. எஸ்ஏ வந்து ஒரு தரக்கடவை தான் பேசினார் என்னை. நான் அதோட மனநே ஊற்றி கொளுத்திக்கிட்டு முடியல தான் நான் வெளியே வந்தேன். தஞ்சையை சேர்ந்த கல்லூரி மாணவி இயற்கை விவசாய முறைகளை பயன்படுத்தி 21 பாரம்பரிய அரிசி வகைகளை பயிரிட்டு மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அசத்தல். மண்புழு உரம், மாட்டு சாணம் பயன்படுத்தி காலநிலை அழுத்தத்தை சமாளிக்கும் நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும் கல்லூரி மாணவி. வேளாண் பல்கலைக்கழகங்களில் 20% இளங்கலை இடங்கள் அடுத்த கல்வியாண்டு முதல் அகில இந்திய போட்டித் தேர்வான கியூட் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. ஒரு நாடு ஒரு விவசாயம் ஒரு குழு என்ற கொள்கையின்படி கியூட் தேர்வை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் இணைந்து நடத்தும் என மத்திய வேளாண் துறை அமைச்சகம் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வெள்ளப்பெருக்கு காரணமாக சாமந்தவாடா, நெடியம், சொரக்காய்பேட்டை பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் சாலையை கடக்க முயன்றபோது அரசு பேருந்து மோதி கட்டிட தொழிலாளி பரிதாபமாக உயிரிழப்பு. குறுகலான சாலையில் அரசு பேருந்துகள் அதிவேகமாக செல்வதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்திலிருந்து பண்ருட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முகப்பு விளக்கு எரியாததால் பாதி வழியிலேயே பயணிகளை இறக்கிவிட்ட அவலம். போக்குவரத்து துறைக்கென ஒதுக்கப்பட்ட பல கோடி ரூபாய் எங்கே சென்றதென பயணிகள் கேள்வி. தூத்துக்குடியில் தசரா, நவராத்திரி பண்டிகைகளுக்கு பின் தெரஸ்புரம் தேசிய படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை கடுமையாக உயர்வு. நவராத்திரியை முன்னிட்டு அசைவ உணவுகளை தவிர்த்து 10 நாட்களாக விரதமிருந்தவர்கள் தற்போது மீன் வாங்க குவிந்ததால் விலை அதிகரித்த நிலையில் விரைவில் மீன்களின் விலை சீராகும் என எதிர்பார்ப்பு. புரட்டாசி மாதத்தையொட்டி தேனியில் உள்ள பழமை வாய்ந்த அனுமந்தராய பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு. பஜனை பாடல்கள் பாடப்பட்டு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தென்னாங்கூர் கிராமத்தில் உள்ள பாண்டுரங்கன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை. பல வண்ண மலர் அலங்காரத்தில் பவனி வந்து அருள்பாலித்த சுவாமியை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழையூர் பகுதி வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம். 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு நந்தி பகவானை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. ஸ்டாலின் ஆட்சியின் அலட்சியத்தால் வடிகாலின்றி சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியும் வீட்டின் மீது மின்கம்பம் சாய்ந்தும் பொதுமக்கள் அவதி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத வளர்பிறை பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற பிரதோஷ சிறப்பு வழிபாட்டில் திரளானோர் பங்கேற்பு.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த அருணாச்சலபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் வீதி உலா. நள்ளிரவில் நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதிகளில் பரவலாக மழை. விடியாதிமுக அரசு மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் சிறு மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்திய எல்லைப் பகுதி மக்களை வான் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் வகையில் AK-630 என்ற துப்பாக்கிகளை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் கோரியது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம். நிமிடத்திற்கு 3000 ரவுண்டுகள் வரை சுடும் திறன் கொண்ட AK-630 ரக துப்பாக்கிகள் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே இலக்கை கணித்து அழிக்கும் திறன் கொண்டவை என்பதால் இந்திய ராணுவத்தின் பலம் மேலும் அதிகரிக்கிறது. மகாராஷ்டிராவில் கடைகள், வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்கள் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த இடங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி. வாரத்திற்கு ஒரு நாள் கட்டாயம் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்று மாநில அரசு அறிவுறுத்தல். புதுச்சேரி, காரைக்காலில் நடைபெற்ற விழாவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கோவாவில் கட்டப்பட்ட புதிய ரோந்து கப்பல் அக்ஷர் இந்திய கடலோர காவல் படையுடன் இணைப்பு. 51 மீட்டர் நீளமும் 3000 கிலோவாட் என்ஜின் திறனும் கொண்ட ரோந்து கப்பலின் பணியை துவக்கி வைத்தார் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் தீப்தி மோகல் சாவ்லா. கோலிவுட் முதல் ஹாலிவுட் வரை ஒட்டுமொத்த திரையுலகையும் புரட்டி போட இருக்கும் ஜெனரேட்டிவ் AI மற்றும் ஏஜென்டிக் AI என்ற 2 புதிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள். கதையின் கருவை சொன்னால் முழு கதையையும் உருவாக்கும் வகையிலான AI-யால் திரையில் இதுவரை கண்டிராத புதிய மாயாஜாலத்தை காணலாம் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் கருத்து. கடந்த 2008ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கோள் ஒன்று ஒவ்வொரு வினாடியும் தன் சுற்றுவட்ட பாதையில் உள்ள 600 கோடி டன் எடை கொண்ட தூசி மற்றும் வாயு பொருட்களை விழுங்கி பிரம்மாண்டமாக வளர்ந்து வருவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. எந்த நட்சத்திரத்தையும் சுற்றாமல் தனித்து இருக்கும் அகோர பசை கொண்ட இந்த கோள் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய மைல்கல் என்று நாசா உள்ளிட்ட விஞ்ஞானிகள் விளக்கம். ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக அந்நாட்டின் ஆளும் கட்சியான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவர் சனை தகைச்சி தேர்வு. வருகிற 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தில் சனை தகைச்சி பிரதமராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்ப்பு. இங்கிலாந்து திருச்சபையின் 1400 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக பெண் ஒருவர் பேராயராக நியமனம். 63 வயதான சாரா முல்லாலி என்ற பெண் கேண்டர்பரி தேவாலயத்தில் பேராயராக பொறுப்பேற்பு. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வருகிற 8ஆம் தேதி இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக அறிவிப்பு. பதவியேற்ற பின் முதல் முறையாக இந்தியா வருகை தர உள்ள பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இந்திய பிரதமர் மோடியுடன் இணைந்து வருகிற 9ஆம் தேதி தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என்றும் தகவல். இலங்கையை சேர்ந்த ஆட்டிசம் பாதித்த 12 வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை 30 கிலோமீட்டர் தொலைவை 12 மணி 30 நிமிடங்களில் நீந்தி புதிய உலக சாதனை. தடைகளை தகர்த்து தன்னம்பிக்கையுடன் ஆக்ரோஷமான கடல் அலைகளை வென்று சாதனை படைத்த சிறுவனுக்கு குவியும் பாராட்டுகள். சீன ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் அதிர்ச்சி தோல்வி. 1-6, 2-6 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீராங்கனை அமெண்டாவிடம் தோல்வியுற்று வெளியேறினார். 13வது ICC மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. இலங்கை தலைநகர் கொழும்புவில் பிற்பகல் 3 மணிக்கு ஆட்டம் தொடங்க உள்ள நிலையில் வெற்றியை எதிர்நோக்கி காத்திருக்கும் இந்திய ரசிகர்கள். யூடியூபர் ஹர்ஷத் கான் மற்றும் கிஷன் தாஸ் இணைந்து நடிக்கும் ஆரோமலே என்ற புதிய படத்தின் 2வது பாடல் வெளியானது. எப்படி வந்தாயோ என்ற பாடல் சின்மயி குரலில் வெளியானது. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ
எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே மீண்டும் மனோ நெஞ்சிடுதே என்னிடத்தில் தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான பவன் கல்யாண் நடிப்பில் உருவாகியுள்ள ஓஜி திரைப்படம் 10 நாட்களில் உலகளவில் 266 கோடி ரூபாய் வசூலை எட்டியுள்ளதாக தகவல். இனி வரும் நாட்களில் வசூல் பல மடங்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் படக்குழு நம்பிக்கை.